வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம இன்சீடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் திரைப்படம். இன்று திரையரங்கில் தமிழ் டப்பிங்கோட வெளியாகியிருக்கு. இது 2023 ஆண்டு வெளியான இன்சீடியஸ் த ரெட் டோர் படத்தோட சீக்வல். வழக்கமான கேள்வி, அந்த படத்தை பார்த்துட்டு தான் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனாக பார்க்கலாம். இன்சீடியஸ்ங்கிற ரொம்ப பாப்புலரான ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி சீரிஸ். அந்த இதில் வந்து இது 6வது படம். இது இன்சீடியஸ் ரெட் டோரோட ஒரு 2 நிமிஷம் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிச்சிடுறாங்க இதில். அதனால் அது இல்லைனாலுமே உங்களுக்கு படம் புரியும். அதுக்கும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. ஒரே ஒரு கனெக்ஷன் தான். அந்த கனெக்ஷன் என்னங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிச்சிடுறதுனால நமக்கு இந்த படம் ஒரு ஸ்டாண்டர்ட்னா தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயும் வெளியாகி இருக்கு. படத்தோட கதை என்ன, பெருசாக வழக்கமான ஒரு ஹாலிவுட் ஹாரர் படத்துக்கான கதை தான். ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, இதில் வந்து ஒரு அம்மா அவங்களோட மகளை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதுக்கு முன்னாடி வெளியான இன்சீடியஸ் படங்கள்லேருந்து இது எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஜேம்ஸ் வான் எந்த வகையிலுமே சம்மந்தப்படாத ஒரு படம். போன இதில் வந்து ரெட் டோரில் வந்து அவர் ப்ரொடியூசர் இருந்தார். இந்த படத்தில் எந்த வகையிலுமே அவர் சம்மந்தப்படல. ஜேம்ஸ் வான் இல்லாமல் ஒரு வந்திருக்க ஃபர்ஸ்ட் இன்சீடியஸ் படம். பட் படம் பார்க்குறதுக்கு அப்படி தெரியல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நார்மலாக தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜம்ப் ஸ்கேரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. வழக்கமான ஒரு கதையாக ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த ரெட் டோர் படத்துக்கான ஒரு அந்த ஃபார்மேட்லேயே தான் போகுது. பட் லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து உண்மையிலேயே எனக்கு இப்போது கூஸ் பம்ப்ஸ் வருது நினைக்கும் போது. லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து உண்மையிலேயே தரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தன்னு சொல்லலாம். படமே மொத்தமே 1.25 மணி நேரம் தான். பட் அதில் அந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து இதில் எக்ஸார்சம் மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. வழக்கமான சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படங்களில் வந்து எக்ஸார்சம் இருக்கும். இதில் எக்ஸார்சம் இல்லை. பட் அது அந்த சூப்பர் நேச்சுரல் விஷயத்தை வந்து எப்படி எதிர்த்து அவங்க அதுலேருந்து வெளியில் வராங்கிறத லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் செம்மையாக காமிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே டெக்னிக்கலி ரொம்பவே ஒரு சவுண்டான ஒரு படம். விஷுவலாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், நல்ல ஆடியோ வீடியோ இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு ஒர்த் தேட்டர் வாட்சுன்னு சொல்வேன். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. நிறைய ரத்தம் தெரிக்கும் காட்சிகள், நிறைய ஜம்ப்ஸ்கேரி சீன்ஸ் அதெல்லாம் நிறையவே இருக்குது. பட் அந்த லாஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து உண்மையிலேயே தெரிக்க விட்டாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருந்தாங்க. நார்மலாக ஒரு பேய் படத்தில் வந்து அதை பேயை ஓட்டுறதுக்கு ஒரு எக்ஸார்சம் பண்ணிடுவாங்க. அது கட்டிலேருந்து மேலே பறக்கிறது. இந்த படத்தில் அந்த சீனே கிடையாது. அந்த சீன் இல்லை இந்த படத்தில். எக்ஸார்சமே இல்லாமல் ஒரு படம். அதை எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அந்த பேய் அழிக்கிறது அப்படின்றத லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் வந்து அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ப்ரில்லியன்ட் ரைட்டிங்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹாரர் ஃபிலிம் வரிசையில் ஒரு மஸ்ட் வாட்ச்னு சொல்லலாம். தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த நிமிஷம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம்.